ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லீஃபிங் ஸ்டுடியோ. இன்றைக்கி டே 15 ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் பீகாக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதுவுமே நம்ம பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ட்டு 2 பார்ட்டாக தான் பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். எலஃபண்ட் டிசைன் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப், பேஸ்லேயே நம்ம படுக்க போட்ட மாதிரி வரைஞ்சிக்க போகிறோம். அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா? பீகாக் டிசைனில். தென் செகண்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப் அதே தான், பேஸ்லேயே படுக்க போட்ட மாதிரி வரைஞ்சிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு. தென் ஃபேஸ் பார்ட்டை சீக்ரோ மாதிரி போட்டுக்க போகிறோம். ஓகேங்களா? ஓகேவா? தென் தேர்ட் ஸ்டெப், ஃபேஸ்லேயே படுக்க போட்ட மாதிரி வரைஞ்சிக்க போகிறோம். தென் செகண்ட் ஸ்டெப்பாக ஃபேஸில் சீக்ரோ போட்டுக்க போகிறோம். அதை கனெக்ட் பண்ணி விடுறது தான் நம்மளோட தேர்ட் ஸ்டெப். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். ஓகேவா? பாடி பார்ட்டு. தென் ஃபோர்த் ஸ்டெப், ஃபேஸ்லேயே படுக்க போட்ட மாதிரி வரைஞ்சிக்கிறோம். தென் ஃபேஸ் பார்ட் ட்ரா பண்ணிக்கலாம். தென் பாடி பார்ட்டுக்கு கனெக்ட் பண்ணி விட்டுரும். ஓகேவா? தென் ஒரு லைட்டாக ஒரு ஸ்ப்ரெல் மாட்டி போட்டுட்டு தோகை நல்லா டவுனில் வர மாதிரி போட்டுக்கிறோம். ரொம்ப கிட்டமாக போட்டுக்காதீங்க. தோகை நல்லா கீழே இறங்குற மாதிரி நல்லா கீழே இறக்கி போட்டுக்கோங்க. அப்போ தான் பார்க்க நல்லா இருக்கும். ஓகேங்களா? தென் நோஸ், ஐஸ் ரெண்டுமே வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். ஓகே, நம்ம இப்போ ஃபேராக போடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்ம ஃபேஸ்லேயே படுக்க போட்ட மாதிரி வரைஞ்சிக்க போகிறோம். ஓகேங்களா? தென் செகண்ட் ஸ்டெப், சீக்கர்வ் போடுற மாதிரி போட்டுக்க போகிறோம். தென் தேர்ட் ஸ்டெப், நெக் ஏரியா கனெக்ட் பண்ணிக்கிறோம். நான் ஐஸ் இப்போவே வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? ஐஸ்க்கு ஒரு ஓவல் ஷேப் போட்டு ஒரு லைன் போட்டு ஒரு டாட். ஓகேவா? தென் ஒரு ஸ்மெல் மாதிரி போட்டுக்கிறேன். ஓகே, லைட்டாக போல்ட் பண்ணிக்கிறேன். நோஸ் பார்ட் நல்லா இறங்கி போடுங்க, அப்போதான் நல்லா இருக்கும். தென் ஹெட் பார்ட்டில் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். 2 ஸ்பிரில் வரைஞ்சி சென்டரில் ஒரு ஸ்பிரில் போட்டு விட்டுறேன். இப்போ தோகை. ஓகேவா? இவ்வளோதான், ஃபுல்லாக வரைஞ்சாச்சு. ஓகே, இப்போ நான் இது சப்போஸ் இன்கேஸ் ஒரு ஸ்டார்ட் அப் டிசைனோ இல்லைன்னா உங்களுக்கு சென்டரில் ஒரு பாதி ஏரியாவில் வரைஞ்சிட்டு அந்த ஸ்பேஸில் என்ன பண்ணுறது தெரியலைன்னா, இந்த மாதிரி நீங்கள் எதனா வாலில் உட்காந்துருக்கா மாதிரி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ட்ரீயில் உட்காந்துருக்கா மாதிரி அந்த மாதிரி நீங்கள் வரையலாம். நான் இது லைட்டாக வால் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? லைனாக போட்டுக்கிறேன் நான். ஓகேவா? ஒரு 5 லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு நான் ஜிக்ஸாக்ல லைன் போட போகிறேன். ஓகேவா? வெர்டிக்கல் ஜிக்ஸாக்ல லைன் போட போகிறேன். எப்படி போடுறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ பார்க்கறதுக்கு செங்கல்ல வச்சு அப்படியே இருக்க மாதிரி பிரிக்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேவா?
ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, அவ்வளோதான். தென் வந்துட்டு இதை கொஞ்சம் நான் போல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் நெக் ஏரியாவுக்கு ஒரு டிசைன் கொடுக்குறேன். 2 லைன் கொடுத்து ஹம்ஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கேப் விட்டு நம்ம எப்படி எலஃபண்ட்டுக்கு கொடுத்தோம் 2 லைன் ட்ரா பண்ணி ஹம்ஸ் போட்டுக்கணும் இல்லையா, அதே மாதிரி நான் இதுலேயுமே போட்டுக்கிறேன். ஓகேவா, நம்ம விஷ் தான் ஃபுல்லுமே நீங்கள் வந்து ஃபில்லிங் கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம், இந்த மாதிரி டிசைன் கொடுக்கறதுனால கொடுக்கலாம். நம்மளோட விஷ் தான். என்ன டிசைன் நம்மளால் போட முடியுதோ அதை போட்டு கவர் பண்ணலாம். ஓகேங்களா, பேஜ்ல நான் ஹம்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து குட்டி ஹம்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தென் வந்து பெரிய பெரிய ஹம்ஸ் போடுறேன். அந்த பெரிய பெரிய ஹம்ஸுமே நான் ஜிக்ஸாக்ல ட்ரா பண்ணுறேன். ஓகேவா, நான் எந்த மாதிரி ஜிக்ஸாக்ல ட்ரா பண்ணுறேன்னு பாருங்கள். இதே மாதிரி ஃபுல்லாக ட்ரா பண்ணிக்கிறேன். இப்படி லைன் மாதிரி போட்டுக்கிறேன். குட்டி குட்டியா லைன் போட்டுக்கிறேன். தென் வந்து தோகையில வந்து ஒரு ஓவல் ஷேப்ல ட்ரா பண்ணிக்கிறேன். லீஃப் பேட்டர்ன் கூட சொல்லிக்கலாம், ஓவல் ஷேப்ல சொல்லிக்கலாம். ட்ராப்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்ம டியர் ட்ராப்ஸ் போடுவோம் இல்லையா, அதை நம்ம ட்ரா பண்ணிக்கிறேன். அவுட்லைன் மாதிரி போட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டு உள்ள டியர் ட்ராப்ஸ் போட போறோம் நம்ம. ஓகேவா, அவ்வளோதான். உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வரைஞ்சிக்கலாம். ஓகேவா, இப்போ டியர் ட்ராப்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ இந்த எம்டி ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து அவுட்லைன் ட்ரா பண்ணி அதில் லைட்டாக ஹம்ஸ் அண்ட் டாட் வச்சுக்க போகிறேன். ஓகேவா, சும்மா ஒரு டிசைனுக்காக போட்டுக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போ நான் டாட் வச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஃபேஸ் வந்து கலரிங் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் அண்ட் அந்த பாடி பார்ட். ஓகே,
இதை நான் போல்ட் பண்ணிக்கிறேன். எப்பவுமே போல்ட் பண்ணிட்டு ஃபில்லிங் கொடுத்தாதான் டிசைனுக்குள்ள ஃபில்லிங்ஸ் போகாது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்குவேன். ஓகேவா? ப்ரீவியஸ் டிசைன்ஸ் ஐ மீன் ப்ரீவியஸ் கிளாஸஸ் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். ஸோ தட் ஃபில்லிங்ஸ்னா என்ன, நெகட்டிவ் ஃபில்லிங்னா என்ன, மல்டி ஃபில்லிங்னா என்ன, அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு நான் கிளாஸஸில் எடுத்துருக்குவேன். ஸோ ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் டிசைன்ஸ்லாம் போட சொல்ல உங்களுக்கு. ஹாம்ஸ் எப்படி போடணும், டாட் எப்படி வைக்கணும், பேசிக்கில் இருந்து நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் முன்னாடி இருக்கிற கிளாஸஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த மாதிரி கார்னரில் இருக்கிற பார்ட்டை கொஞ்சம் போல்ட் பண்ணிவிட்டு நான் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நான் டாட் வச்சுக்கிறேன். இந்த வால் மாதிரி வரைஞ்சேன் இல்லையா, அது லைட்டாக எட்ஜஸில் ஷேடிங் கொடுத்தா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படியே வால் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். லைட் ஷேடிங் கொடுத்துட்டு நம்ம இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரொம்ப டார்க்காக ஷேடிங் கொடுக்கக்கூடாது, ரொம்ப லைட்டாகவும் கொடுக்கக்கூடாது. நார்மலாக கொடுத்தீங்கன்னா தான் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். லைட்டாக நான் போல்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா போட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா லைட்டாகவே விட்டுடலாம். ஓகே? நெக்ஸ்ட் இன்னொரு பீகாக் ட்ரா பண்ணிடலாம். ஓகே? இந்த பீகாக் வந்து
நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் பார்க்குற மாதிரி ட்ரா பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு சேம் பேஜ்லேயே படுக்க போட்ட மாதிரி வரைஞ்சிக்க போகிறோம். இது இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருந்ததுனால லெஃப்ட் டு ரைட் வரைஞ்சிருக்கணும். இப்போ வந்து நம்ம ரைட் டு லெஃப்ட் வரைய போகிறோம். ஓகேவா? சேம் இந்த என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இந்த பக்கம் இந்த டைரக்ஷனில் ஃபாலோ பண்ணிங்களோ அது ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபாலோ பண்ணி நம்ம ட்ரா பண்ணிக்க போகிறோம். பாடி பார்ட்டை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஐஸ் பார்ட் வரைஞ்சிக்கிறேன். தென் நோஸ். ஐஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓவல் ஷேப் போட்டு ஒரு லைன் போட்டு ஒரு டாட் வைக்கணும். ஓகேவா? இன்கேஸ் யாருக்குன்னா கன்ஃபியூஸாக இருந்ததுன்னா மேலே இருக்க பாருங்க, அதை பார்த்து ட்ரா பண்ணிக்கோங்க. இது லைட்டாக ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி நான் இதில் போட்டுக்கிறேன் ஹெட் பார்ட்டில். ஓகேவா? இப்போ உள்ள ஒரு தின் லைன் கொடுத்துக்கிறேன். தென் ஒரு ஸ்வில் கொடுத்துட்டு பாடி பார்ட் ட்ரா பண்ணிக்கிறேன். நல்லா தோகை கீழே வரைக்கும் வர மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த பீகாக்கு நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுக்க போறோம். ஓகேவா? நெகட்டிவ் ஃபில்லிங் தான் கொடுக்க போறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரா பண்ணுறத கொஞ்சம் லைட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்வில் கொடுத்துக்கிறேன். தென் ஒரு லீஃப் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வேறு எது நான் ஃபில்லிங் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம். ஓகேவா? ஒரு ஃப்ளவர் டிசைனுக்கு முன்னாடி நான் ஸ்வில் கொடுத்துக்கிறேன். எங்கெல்லாம் எம்டி ஸ்பேஸ் இருக்குது அப்படின்ற ஸ்பேஸில் ரேண்டமாக நீங்கள் சர்க்கிள் கூட போட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து நெகட்டிவ் ஃபில்லிங்கில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஓகேவா? இந்த ஃப்ளவர் பேட்டர்னும் ஆல்ரெடி நம்ம ஃப்ளவர் பேட்டர்னில் பார்த்துருப்போம். ஓகே, எந்த ஒரு டிசைனுமே இங்கே புதுசாக நம்ம போட போகிறதில்ல. ஃபில்லிங்ஸில் எல்லாமே பார்த்தது தான். ஸோ உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸ்வில் வந்து அந்த கார்னரில் லைன்ஸில் தான் ட்ரா பண்ணுவாங்கலாம் கிடையாது. லீஃப் மேலேயும் ட்ரா பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஃப்ளவர் மேலே ட்ரா பண்ணுற மாதிரி வந்தால் அதுலேயும் ட்ரா பண்ணலாம். எங்கே எம்டி ஸ்பேஸ் ஜாஸ்தி இருக்கோ அங்கே ஸ்வில்லோ சர்க்கிளோ இல்லைன்னா லீவ்ஸோ கொடுத்து நம்ம ஃபில் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? இந்த மாதிரி ரேண்டமாக நான் ஃபில்லிங்ஸ் கொடுக்குறேன். எப்போவுமே ஃபில்லிங்ஸ் நெகட்டிவ் ஃபில்லிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்னது தான் 80 to 90% வரைக்குமே நீங்கள் வந்து டிசைன்ஸில் தான் கவர் பண்ணணும். மீதி 10 to 20% தான் உங்களுக்கு ஃபில்லிங்ஸ் இருக்கணும். அப்போ தான் பார்க்க நீட் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கொச்சன்ட்டு போட்டு கலர் அடித்து பெயிண்ட் அடித்து விட்டா மாதிரி இருக்கும். ஸோ உங்களால் எந்த அளவுக்கு டிசைன்ஸை கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கவர் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா?
இப்போ நான் வந்து ஃபேஸ் அண்ட் பாடி பார்ட்டுக்கு ஃபில்லிங் கொடுத்துக்க போகிறேன். இந்த இதில் வந்து பாடி பார்ட்டுக்கு நான் எதுவுமே கொடுக்க போகிறதில்ல, ஜஸ்ட் ஃபில்லிங் தான் கொடுக்க போகிறேன். ஓகேவா? நீங்கள் இதே டபுள் பீகாக் வரைகிறீங்கன்னா இதே மாதிரி இன்னொன்று ரைட் சைடில் வரைஞ்சிக்கலாம், ஒன்றுத்தோட ஒன்று பார்க்குற மாதிரி. இன்கேஸ் இதை ஒரு ஸ்டார்ட் அப் டிசைனாக போடுறீங்க அப்படின்னா எதனா செக் டிசைனோ கிரிட்ஸ் டிசைனோ எதனா ஒரு டிசைன் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து தொகையில் ஃபில்லிங் கொடுத்துருக்கீங்க, சேம் ஃபில்லிங் டிசைனை எடுத்து போய் ஸ்டார்ட் அப் டிசைனில் கொடுக்கக்கூடாது. கிரிட்ஸோ இல்லை மல்டி ஃபில்லிங், சிங்கிள் ஃபில்லிங் அந்த மாதிரி கொடுக்கணும். ஓகேவா? சேம் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதையே அங்கே கொடுத்தீங்கன்னா பீகாக்குக்கும் ஸ்டார்ட் அப்புக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாமல் போயிடும். ஓகேவா? பாடி பார்ட்டில் நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த பேஸ்லையில் ஹம்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இதில் பெரிய பெரிய ஹம்ஸ், இல்லை குட்டி குட்டி ஹம்ஸ் வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து இதில் ஃபில்லிங் கொடுத்துக்கிறேன். டிசைன்ஸை ஃபஸ்ட்டு போல்ட் பண்ணிவிட்டு ஃபில்லிங் கொடுங்க. அகைன் அண்ட் அகைன் சொல்கிறேன், பிகாஸ் உங்களோட டிசைனுக்குள்ளே ஃபில்லிங் போகக்கூடாதுன்னா நீங்கள் போல்ட் பண்ணிவிட்டு தான் ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும். ஃபில்லிங் கொடுக்க சொல்ல போட்டு கலர் பண்ணாதீங்க, பெயிண்ட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ப்ரெஷர் கொடுத்து தான் உங்களோட ஃபில்லிங்ஸ் இருக்கணும். அவ்வளோதான், லைட்டாக அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஹெட் பார்ட்டில் வரைஞ்சிருக்கோம் இல்லையா ஃப்ளவர் மாதிரி, அதுக்கும் நான் ஒரு ஃபில்லிங் கொடுத்துக்கிறேன். அதோடைய எட்ஜஸ் நல்லா ஷார்ப்பாக இருக்க மாதிரி நோஸில் லைட்டாக ஒரு சுழிச்சு விட்டுக்கிறேன். வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லை விட்டுருங்க. இப்போது நான் ஒரு ஸ்டார்ட் அப் டிசைன் கொடுக்க போகிறேன் அப்படின்னா பீகாக் வச்சு எப்படி ஸ்டார்ட் அப் டிசைன் கொடுக்கலாம்னா இந்த மாதிரி ஒரு பீகாக்கை ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு செக் டிசைனோ கிரிட்ஸ் டிசைனோ நான் போட்டுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் கொடுத்து ஹம்ஸ் போட்டுக்கிட்டேன், அண்ட் தென் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு மறுபடியும் கீழே ஒரு லைன் கொடுத்து ஹம்ஸ் போட்டுக்கிட்டேன். ஓகேவா? இப்போ இன்னொரு லைன் கொடுத்துக்கிறேன்.
கீழேயும் இன்னொரு லைன் கொடுத்துக்கிறேன். தென் நான் வந்து டபுள் லைன் கொடுத்து செக் டிசைன் போட போகிறேன். ஓகேவா? டிசைன்ஸோட நேம்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் ஒரு டிசைன் நான் போட சொல்லியுமே நேம் சொல்லி போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? இதில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த ஸ்டெப்ஸ் வந்து நம்ம பேசிக்லேயே பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? பீகாக் டிசைன் மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்குறது. இது எல்லாமே செக் டிசைன், ஹம்ஸு, லைன்ஸு, ஃபில்லிங்ஸு எல்லாமே நம்ம பேசிக்கில் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி 4 டாட்ஸ் வச்சு இந்த டிசைனை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். இந்த ஹம்ஸ்லேயும் நீங்கள் டாட் இல்லை டியர் ட்ராப்ஸ் ஒரு வெயின்ஸ் அந்த மாதிரி எதனா கூட வச்சுக்கலாம். நான் வந்து டாட் வச்சுக்கிறேன், கனெக்டட் டாட்ஸு. ஓகே, ஒரு பெரிய பிக் டாட், அப்புறம் 3 சின்ன டாட், ஒரு பெரிய டாட், அந்த மாதிரி கனெக்டட் டாட் வச்சுக்கிறேன். அவ்வளோதான், இன்றைக்கான கிளாஸ் ஓவர். அண்டு கிளாஸ் போடுறதுக்கு டிலே ஆகிடுச்சு. ஐம் சாரி ஃபார் தட். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.